கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமம் 12:3. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உன் மூலமாக ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஒரு நல்ல ஆசீர்வாதம் இல்லை? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் முழு குடும்பமும் உன் மூலமாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறார். ஏன் அப்படி செய்கிறார் தெரியுமா? அவங்கள உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் இவர் மூலமாக ஆசீர்வதிக்கணும் என்று ஆண்டவருடைய திட்டம். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறார். அப்போ நல்லா கவனிங்க. ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே இவன் மூலமாக இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு சேர்த்து தான் அவனுக்கு கொடுத்து வச்சுருக்காரு. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்குள்ளது. இந்த வசனத்துக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லியிருக்கு? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த தேசத்தை, இந்த தேசத்தில் உள்ள குடிகளை உன் மூலமாக, உன் சந்ததி மூலமாக நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கார். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மகிட்ட இருக்கிற செல்வங்கள் உன்னுடைய வம்சம், உன்னுடைய குடும்பத்தாருக்குரியதும் சேர்த்து ஆண்டவர் சில நேரங்களில் நம்மகிட்ட கொடுத்துருப்பார். இதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான்? அவங்க சொந்த சகோதரி ஏதாவது உதவி கேட்டு வச்சா வந்தா, என்ன நீ என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறியா அப்படின்வாங்க. சிலர் சொல்லுவாங்க, இன்னும் உங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கா, அவன் மாமனார் கொடுத்து வச்சிருக்கா அப்படின்வாங்க. அப்பனும் கொடுத்து வச்சல, மாமனாரும் கொடுத்து வைக்கலை, எங்கள் பரலோக அப்பா அவன்கிட்ட கொடுத்து வச்சுருக்கா, நீ மட்டும் சாப்பிட்டுட்டு நீ மட்டும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கல்ல, உன் மூலமாக உன் குடும்பம் ஃபுல்லாக ஆசீர்வதிக்கணும், உன் மூலமாக உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உன் மூலமாக அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இதுக்காகத்தான் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆண்டவர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாராம். இன்றைக்கு உங்களை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னையும் சகல காரியங்களிலும். அப்படின்னா என்னென்ன காரியம்? வருமானம், பெயர், புகழ், சந்ததி, நல்ல ஆண்டவரோடு உள்ள உறவு, அதுவும் ஆண்டவரோட நெருக்கமாக அவன் பேசுகிறதெல்லாம் வேதாகமத்தில் சில பகுதிகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனுக்குத்தான் அந்த கிருபையை கொடுத்தார். இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வார்த்தையை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாருன்னா, உன்னை நம்பி உன்னிடத்தில் கொடுத்துருக்கிற செல்வங்கள், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவிகள், அதிகாரங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அழகான ஒரு மங்கள வார்த்தை சொன்னீர். இந்த பூமியில் உள்ள ஜாதி ஜனங்கள் எல்லாருமே உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த மங்கள வார்த்தையின்படி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்கள், இவர்கள் குடும்பத்தார், இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர்கள், இவர்கள் ஊழியம் செய்கிற இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே வருகிற நாட்களில் இவர்கள் மூலமாக, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்காக உமக்கு நன்றி. அவர்களுக்கு பிரயோஜனமாயில இவர்களை பயன்படுத்தும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.